அந்த பொண்ணுக்காக நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன். அந்த பொண்ணு ஓகே சொல்லல, நோ சொல்லிட்டு போயிட்டா. ஓகே இதுக்காக நான் ஃபீல் பண்ணிட்டு நிறைய பேர் காதல்ல சொதப்புறது யாரு அப்படின்னா இவங்க. கடிவாளம் கட்ட குதிரை, நீ என்ன மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண, நான் உனக்காக இருக்கேன்ல, உனக்காக நான் இவ்வளவு பண்றேன்ல, நீ என்ன தாண்டி வரதை யோசிக்கணும் சரியா. அவங்களுக்காக என்ன வேணுமோ எல்லாம் பார்த்து கவிதை எழுதி காதலிக்கிறதெல்லாம் நம்மளுங்க தான். அதாவது இவ்வளோ அன்பு கொடுக்குறவங்க தானே ஏதோ ஒரு இடத்துல புரிஞ்சுக்க மாட்டாங்க, அதை புரிய வச்சுக்கோங்களேன், நிச்சயமா சூப்பராக. ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். பொதுவாகவே ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் எவ்வளோ விஷயங்கள் நடந்தா கூட எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா காதல் தான். அந்த காதலை தாண்டி வேற ஏதாவது யோசிங்கப்பா அப்படின்னு நம்ம சொன்னா கூட இல்ல காதல் வாழ்க்கை நல்லா இருந்தாலே என் வாழ்க்கை நல்லா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே நிற்பாங்க. ஸோ எனக்கு என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாருமே இவ்வளோ பெருசா இவ்வளோ கொண்டாட்டமா கொண்டாடுறதுக்கான காரணம் என்னவா இருக்கு மேம்? நிச்சயமாப்பா, இருக்கிறதுலே வந்து பாத்தீங்க அப்படின்னா உணர்வுபூர்வமான ஒரு விஷயமா பார்க்கக்கூடியது காதல். இந்த காதல் அப்படிங்கிறது எங்க எல்லா இடத்துலயும் பொதுவான ஒரு விஷயமா எடுத்துக்கோங்களேன். வெறும் ஒரு ஆண் பெண் மேல இருக்கக்கூடிய காதலை தாண்டி ஒரு அம்மா ஒரு குழந்தை மேல வச்சிருக்கக்கூடிய காதல், ஒரு அப்பா ஒரு பொண்ணு மேல வச்சிருக்கக்கூடிய காதல், இது எல்லாமே வந்து இந்த அன்பு சார்ந்த விஷயங்கள் தான். அதிகபட்சம் நீங்க என்ன வேணா சம்பாதிக்கலாம், எப்படி வேணா வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். எனக்கு வாழ்க்கையில கஷ்டம்னு எதை சொல்லுவோம், எனக்கு பணம் சம்பாதிக்க முடியல, கஷ்டப்படுறேன், எனக்கு அது எதிர்பார்க்குற கோர்ஸ் கிடைக்கல, அன்னைக்கு டேல கஷ்டம், அதுக்கப்புறம் நான் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது சந்தோஷமா மாறிடும், அவ்வளவுதான். ஆனா எப்பயுமே வந்து ஒரு நமக்கு ஒரு உற்சாகமா இருக்கட்டும், உத்வேகமா இருக்கட்டும், இதை கொடுக்குற ஒரு விஷயம் என்னவா இருக்க முடியும்னா அன்பான வார்த்தை. கண்டிப்பா அது ஒரு ஏக்கமா கூட மாறி போயிடும் வாழ்க்கையில. இல்லைன்னா அந்த அன்பான வார்த்தை யார் கொடுக்குறாங்க, யார்கிட்ட ஏங்குறாங்க. ஒரு குட்டி குழந்தையா இருக்கும்போது அம்மாவோடைய அந்த அரவணைப்புல வளரும் போது பாத்தீங்க அப்படின்னா என் அம்மா தான் என்னோட முக்கியமான பெரிய கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பா இல்லையா. கண்டிப்பா அவங்க தான் எல்லாமாவும் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு டீனேஜர் கிராஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஹார்மோன் ப்ராப்ளம் தானே, இது வந்து நார்மல், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ அந்த டைம்ல ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு பையனுக்கு ஈர்ப்பு, ஒரு பையனை பார்த்தா ஒரு பொண்ணுக்கு ஈர்ப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள். இதை தாண்டி இந்த அன்பான ஒரு ஸ்பரிசமான ஒரு உணர்வு சார்ந்த விஷயம் தான் அழகான காதல். அது என்னன்னா அந்த காதல் காமம் நிறைய இருக்கு, இதனுடைய அடுத்தடுத்த பரிணாமங்கள் தான். ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது என்னடா அது காதல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கேவலமா தான் எல்லாரும் பாக்குறாங்க. அதை தாண்டி உணர்வுபூர்வமா பாக்குறவங்களுக்கு அது பெரிய விஷயம். கண்டிப்பா நிச்சயமா. எனக்கு என்னன்னா, நான் ஏன் இந்த ஃபீல்டுக்குள்ள முதல்ல எடுத்துக்கும் போது காதல் திருமணம் சார்ந்த, இப்ப நீங்க எடுத்துக்காட்டுக்கு எக்ஸாம்பிளா எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்ப குடும்ப நல ஆலோசனை அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய இடங்கள்ல அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. நிறைய காதல் அது எனக்கு அது ஒரு விஷயத்துல விழுந்துட்டேன், என்னால மீண்டு வர முடியல, அதுல நான் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கேன், எனக்கு என்னதான் என்னோட பிரச்சனை என்ன, இப்ப ஜாதக ரீதியாவும் என்ன பிரச்சனை, மனநல ரீதியாவும் என்ன பிரச்சனை அப்படிங்கறத அழகா பார்க்க முடியுது. முழுக்க முழுக்க என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, ஒரு காதல் சார்ந்த ஒரு உணர்வு சார்ந்த ஒரு உறவு இல்லை அப்படின்னா அந்த குடும்பமா இருக்கட்டும், அந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை முழுமையா அனுபவிக்கணும். வாழ்க்கையை யார் நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்றாங்க, முழுமையா சந்தோஷமா வாழ்றாங்கன்னு கேளுங்களேன், சம்பாரிச்சிருவாங்க. வீட்டுக்கு போனா நல்ல உறவு இல்லை, என்னை பாத்துக்கிறதுக்கு, சாப்பிட்டியான்னு கேட்க ஒரு ஆசையா ஒரு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, தூரமா இருக்கேன், எப்போ வந்த, எப்போ வருவ, இன்னைக்கு நாள் எப்படி போச்சு அப்படின்னு கேட்க கூட ஆள் இல்லை. சின்ன சின்ன ஒரு சந்தோஷத்தை பரிமாறிக்கக்கூடிய உணர்வுகள் அப்படிங்கிறது வந்து இந்த காதலுடைய வெளிப்பாடை நம்ம பார்க்குறோம். அது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய காதல், அம்மா குழந்தை, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேரா இருக்கக்கூடிய லவர்ஸா இருக்கட்டும், திருமண தம்பதியரா இருந்ததுக்கு அப்புறம் கூட ஆஃப்டர் மேரேஜ் லவ் பண்ணாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் ரசனை, அவ்வளவுதான். கண்டிப்பா மேம். இவ்வளோ அழகா காதலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். 12 ராசிகளுக்கும் அவங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிச்சயமா. அடுத்ததான் மிதுன ராசிக்காரர்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிச்சயமா. காலச்சக்கரத்துக்கு 3ஆம் பாவகம். ஸோ புதன் தான் இங்க ஆதிக்கமே. அப்ப புதன் தான் இங்க வந்து நம்ம காதலுக்கான விஷயம் என்னன்னா அன்பு சார்ந்த விஷயமா பாக்குறோம். ஆமா. ஸோ அந்த அன்பு கொடுக்குறவங்களே இவங்க தான் அப்படிங்கிறப்ப எப்படி இருப்பாங்க. புதன் எடுத்துட்டனால இவங்க எல்லாம் வந்து என்னன்னா அதிபுத்திசாலிங்க, அறிவாளி அப்பா, அந்த அளவுக்கு அறிவாளியா இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ ரொம்ப சென்சிட்டிவான சில கேரக்டரும் உண்டு. நிறைய கிவராகவே இருக்கும், பட் நான் ரிசீவரா இல்லைன்ற ஒரு வருத்தம். நிச்சயமா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஃபீலையும் அனுபவிக்கிறவங்களும் இவங்க தான். அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இரட்டைத்தன்மையான நிலை இந்த ராசியில ஒரு இதுவாகவே இருக்கும். ஆண் பெண் ரெண்டுமே. ஆணா இருக்காங்க அப்படின்னா பெண்ணுக்கான விஷயங்கள் நிறைய அந்த விட்டு கொடுக்கறது இதெல்லாம் இருக்கும், குணங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு பெண்ணா இருந்தா ஒரு ஆணாதிக்கம், தைரியம், என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ இவங்களுடைய சென்சிட்டிவான சில விஷயங்கள் என்னன்னா அன்பு சார்ந்த விஷயம் சொன்னேன் இல்லையா. ஆமா. ஸோ ரொம்ப 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 அழகான ஒரு
ஆழ்கடல் அன்பு இவங்க தான். அதாவது எப்படி சிற்பிக்கல் முத்து ஆழ்கடல்ல போய் தான் எடுக்க முடியும். ஆமா, அது மாதிரி விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம். நிச்சயமா இவங்களுடைய அன்பு வந்து விலை மதிக்க முடியாத எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய நிலை தான். இதுல 2 விதமான ஆள் எல்லா ராசியிலும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆமா, சோ இங்க வந்து ரெமோவும் உண்டு, அந்நியனும் உண்டு. கிட்டத்தட்ட உங்களுக்கு கிடைக்கிறத பொறுத்து. நிச்சயமா. எப்படின்னா இந்த பொண்ணு இல்லைன்னா ஓகே, அந்த பொண்ணுக்காக நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன், இந்த பொண்ணு ஓகே சொல்லல, நோ சொல்லிட்டு போயிட்டா, ஓகே இதுக்காக நான் ஃபீல் பண்ணிட்டு உட்கார ஆள், இதுவும் கடந்து போகும், அடுத்த காதலுக்கு போகலாம் அப்படின்ற அளவுக்கு போகக்கூடிய நபர்களும் இவங்க தான். எக்ஸ்ட்ரீமான தேவதாசும் இவங்க தான். அப்படி 2 விதமான ஆட்களும் உண்டு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா புதன் அப்படின்னாலே வந்து அன்பு அப்படிங்கிற ஒரு நிலையற்ற தன்மை. நிறைய பேருக்கு ஐடியா கொடுப்பாங்க, அவ்வளோ ஜீனியஸா இருப்பாங்க, எப்பயுமே எக்ஸ்ட்ரானரிய ஓவர் திங்கிங் இருக்கும். நிறைய பேர் காதல்ல சொதப்புறது யாரு அப்படின்னா இவங்க தான். காதல் சொதப்புவது எப்படின்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். காதலை கொண்டாடுறதும் இவங்கதான். காதல் எப்படிலாம் வந்து ஒரு லெசன் எடுங்கன்னு சொன்னா இவங்கள்ட்ட எடுக்க சொல்லலாம். எப்படிலாம் காதலிக்கணுங்கிறதுக்கும் இவங்க தான் உதாரணம். எப்படிலாம் காதல சொதப்பி பிரேக்கப் கொண்டு போறதுன்றதுக்கும் இவங்க தான் உதாரணம். 2 விதமான ஆட்கள் உண்டு. ஸோ இந்த காதல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரீமா சொதப்பி பிரேக்கப் வரைக்கும் கொண்டு போறதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஓவர் திங்கிங். இந்த அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு என்னவா இருக்கும்? சந்தேகம். கண்டிப்பா. அது வந்து இவங்களுக்கு இயல்பாவே வந்துடும். நீ எனக்கு மட்டும்தான், நீ கடிவாளம் கட்ட குதிரை, நீ என்ன மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணு, நான் உனக்காக இருக்கேன்ல, உனக்காக நான் இவ்வளோ பண்றேன்ல, நீ என்னை தாண்டி வரதை யோசிக்கூடாது சரியா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு ஓவர் திங்க் பண்ணுறது. கிட்டத்தட்ட டிடெக்டிவ் வேலை பார்க்குறதெல்லாம் இவங்க தான். ரிலேஷன்ஷிப்குள்ள இல்லை, ரிலேஷன்ஷிப்ன்றதை விட பொதுவாகவே அவங்களோட வாழ்க்கையில இயல்பாவே இருக்கக்கூடிய குணம் என்னன்னா டிடெக்டிவ். இது ஏன், எதுக்கு, எதனால அப்படி ஆச்சு அப்படின்னு அந்த வேறு வர ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நபர்கள். அது இயல்பாவே எங்களோட குணத்திலே ஒட்டி போச்சுங்க. நாங்க என்னங்க பண்ண முடியும்? அது மாதிரி இந்த லவ்னு வந்தோடனே நீ என்ன மட்டும் தானே லவ் பண்ற, வேற யாரும் இருக்காங்களா, ஏன் இந்த பொண்ணு உனக்கு மெசேஜ் பண்ணிருக்கா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு எடுத்துடணும்ன்றது. இன்ஸ்டாகிராம்ல இதுக்கு நீ லைக் போட்டுக்க, இது எனக்கு மட்டும் லைக் போடல. ஆமா, இவங்க யாரு, உனக்கு உன்னோட போஸ்ட்டுக்கெல்லாம் ஏன் அவங்க ஹார்ட் போட்டுட்டே இருக்காங்க? சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் போயிட்டு நோண்டி கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க, அதுக்கும் இதுக்கும் சேர்த்து வச்சு. அதுலயே ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் வரும். அப்ப என்ன நீ நம்புறதே இல்லையா, உன்னை நம்பாமையில கேட்டுட்டு இருக்க, நீ என்னை தாண்டி வருது யோசிச்சிடக்கூடாது, நீ நல்லா வந்தாண்டா, ஆனா கூட இருக்க எவனும் சரியில்லை, அதனால பயப்படுறேன் அப்படின்னு இவங்க எல்லாம் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும். ஸோ பொதுவா வந்து இவங்களுடைய காதல் வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு காரணம் வெளியில இருந்தெல்லாம் எதிரியெல்லாம் வேண்டாம், நம்மளோட சொந்த செலவு சூனிய வச்சுக்கிற மாதிரிதான். ஸோ இவங்களோட இயல்பா எல்லார்கிட்டையும் அன்பா பழகுவாங்க. அது பாக்குறதுக்கு என்னன்னா எப்படி வந்து நல்லா பேசுறான், நல்லா பழகுறாங்க அந்த பொண்ணு, அதனால இயல்பு இன்னும் உங்க கூட பேசலாம், அதாவது எனக்கு மனசுல பாரம் இருக்கா, அந்த பொண்ணுகிட்ட பேசினா எனக்கு அழகா ரிசல்ட் கொடுக்குறா. நிறைய பேருக்கு வந்து ஒரு அட்வைசரா இருக்கா. பல பேருக்கு வந்து ப்ராப்ளம்னா கூட அவட்ட போய் கேட்பாங்க, கரெக்டா சொல்யூஷன்ஸ் கொடுத்துருவா. இவளோட ஜட்மெண்ட் கரெக்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பேசணும். அவன் ஏன் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு உன்கிட்ட வந்து அவன் ஏன் எல்லா கொஸ்டினும் கேட்டுட்டு இருக்கான், அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனைனா நீ என்ன நடுவில் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிற, இதெல்லாம் ஒரு கேள்வியா வரும். நைட்டு 12 மணிக்கு கூட ஃபோன் பண்ணி உங்ககிட்ட மெசேஜ் அனுப்பி கேட்க வேண்டிய வேலை என்ன? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்துக்கிறது, பிரச்சனை பண்றது, இதுதான். இதை தாண்டி ஆனால் இவங்கெல்லாம் லவ் கொடுத்தாங்கன்னாங்க அவ்வளோ அள்ளி கொடுப்பாங்க. அவங்களுக்காக என்ன வேணுமோ எல்லாம் பார்த்து கவிதை எழுதி காதலிக்கிறதெல்லாம் நம்ம ஆளுங்க தான். உண்மையிலேயே வர்ணிக்கிறதுக்கெல்லாம் வார்த்தை வேணும்ல, ஆனா இவங்க கிட்ட இருக்கும். நிச்சயமா மிதுனத்துல இருக்கவங்களாம் பாருங்க, அழகா பாடியே இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடி இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க, மியூசிக் போட்டு இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணை பத்தி வர்ணிப்பாங்க பாருங்களேன். இந்த வார்த்தையெல்லாம் எங்கடா கண்டுபிடிச்சான்னு கேட்கணும், பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும். அவ்வளவு அழகா வர்ணிச்சு காதலிக்கக்கூடிய நபர்கள். கண்டிப்பா. இப்ப அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு படிக்க பிடிக்கும் அப்படின்னா என்னன்னாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அந்த பொண்ணு ஏதாவது ஒரு புக்கு பிடிக்குது அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டா போதும், தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப இயற்கை விரும்பிகளா இருப்பாங்க. மிதுனத்துல பிறந்தவங்க எல்லாம் வந்து இயற்கை விரும்பி, மோஸ்ட் ஆஃப் நேச்சுரல் லவர். வீட்டுக்குள்ளேயே கார்டன் மெயின்டைன் பண்ணுவான். அவங்கவுங்க கிஃப்ட் கொடுக்க கூட சரி, நிறைய இந்த செடி கொடைகளுக்கு கிஃப்ட் கொடுக்கறது, புக்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கறது. என்னோட நாலேஜ் எப்பவுமே அந்த புக்கு பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வரணும் சரியா அப்படின்ற மாதிரி கிஃப்ட் கொடுத்து ஒரு டச்சபிள், ஒரு லவ்வபிள் கேரக்டரா இருப்பாங்க மிதுனம். நிச்சயமா. அதாவது அந்த புக்கை வாங்கி கொடுக்குறாங்களோ இல்லையோ இவங்களே கூட உட்காந்து எழுதி கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு கவிதை எழுதி கொடுப்பாங்க. நிச்சயமா. அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும், அவங்களுக்கு கண்ணனை நல்லா இருக்கும். கண்டிப்பா மேம். இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கிற இந்த மிதுனத்துல இந்த ஒரே ஒரு குறை, இது ஒரு விஷயத்த மாத்திக்கிட்டா ஒரு காதல் என்ன பல காதல் உங்களை தேடி வரும். ஆனா அதுல எந்த காதல் நல்ல காதலோ அதை தேர்ந்தெடுத்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா எந்த விஷயம் மேம்? இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த அளவு கடந்த அன்பு, கிவர் எல்லாம் ஓகே. டிடெக்டிவ் வேலை வெளியில பாத்துக்கோங்க, லவ்ல வந்து டிடெக்டிவ் வேலை வேண்டாம். அதே மாதிரி அன்பு நிலை பற்று நிலைன்னு இருக்கு. ஸோ இவங்க வந்து அந்த அன்பின் நிலைய எக்ஸ்ட்ரீமா கொண்டு போனாங்கன்னா பரவாயில்லை, தவறே கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பற்று நிலையை கொண்டு போயிட்டும் போது கண்டிப்பா பிரச்சனை சந்திக்கிறாங்க.
ஸோ அந்த பற்று வேண்டாம். இது அன்பு சார்ந்த ஒரு உணர்வு சார்ந்த காதல். அதை வந்து நீங்க பற்றா கொண்டு போய் கடிவாளம் கட்டின குதிரையா மாத்துனீங்கன்னா நிம்மதி போயிடும். கண்டிப்பா. ஸோ ரொம்ப ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஃப்ரீடம் விரும்புவாங்க. பட் அந்த ஃப்ரீடம் மற்றவங்களுக்கு கொடுக்க தர மறுத்துருவாங்க. உங்களுக்கு வேணும்ன்ற விஷயம் அடுத்தவங்களுக்கும் தேவைப்படும்ங்கிறத யோசிக்கணும். நிச்சயமா இவங்கள என்னன்னா ஃப்ரீ பேட். என்னை யாரும் வந்து எந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நான் கரெக்டா இருப்பேன், அது எனக்கு தெரியும். அது மாதிரி இருக்கிற ஆளு அவங்களுடைய பார்ட்னர் வரும்போது அதை கேட்பாங்களா இல்லையா, அதை கொடுக்க தயாரா இருக்கணும்ல. ஏன்னா இவங்க பார்த்த அனுபவங்கள், இவங்களோட வாழ்க்கையில பட்ட நிறைய சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிப்பாங்க. ஸோ நமக்கு பார்க்குற விஷயங்கள் மாதிரியே நம்ம லைஃப்ல நடந்துருமோ அப்படிங்கிற பயத்திலேயே வந்து அந்த காதலை காப்பாத்துறேன்ற பேர்ல பெருசா பஞ்சாயத்து இழுத்து வச்சுக்கிறது இவங்க தான். சொந்த செலவுல சூனியம் வச்சுப்பாங்க. அதை மட்டும் மாத்திண்டா போதும். கண்டிப்பா மேம். இப்ப மிதுன ராசிக்காரர்களை திருமணம் பண்ணி இருக்கிற ஏதாவது ஒரு ராசியோ இல்ல காதலிக்கிற ஏதாவது ஒரு ராசியோ உங்களோட பார்ட்னர் இப்படிதான், நீங்க சில விஷயங்களை இவங்க இப்படி பண்ணா நீங்க இப்படி மாத்திக்கோங்க, அதனால உங்க லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம் மேம்? அதாவது இவ்வளோ அன்பு கொடுக்குறவங்க தானே ஏதோ ஒரு இடத்துல புரிஞ்சுக்க மாட்டாங்க, அதை புரிய வச்சுக்கோங்களேன். நிச்சயமா சூப்பராயிடும். நான் எதுக்கு தெரியுமா உன்னை வந்து இப்படிலாம் யோசிக்கிறேன்னா இங்க இருக்கவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க, இதை உட்காந்து பேசணும். இவங்க அதிகமா என்னன்னா ஒரு சிற்று இன்பம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கை பிடிச்சிக்கணும், ரொம்ப நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும், பேசணும், வெளியில போகணும், ரொம்ப நேரம் டைம் எனக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணேன். ஒன்றும் இல்லை, ஒரு பீச் போனா கூட நம்ம 2 பேர் கை பிடிச்சிட்டு பேசிட்டு அப்படியே நடந்து போகணும். சின்ன சின்ன விஷயம்லாம் நான் சொல்றதெல்லாம் நீ கேளு, அது மட்டும் தான் எனக்கு தேவை. வாழ்க்கையில எனக்கான விஷயங்களை நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த புரிதல் குறைபாடு தான். உட்காந்து பேசினா ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க, எல்லாமே மாறிடும். தேர்ட் பர்சன்ஸ் யாரையும் மட்டும் உங்களோட லவ் லைஃப்லயோ ஃபேமிலி லைஃப்லயோ விட்டீங்கன்னா முடிஞ்சு. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா மேம். உங்களுக்குள்ளேயே பஞ்சாயத்தை தீர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். உண்மையிலேயே மிதுனத்தினுடைய லவ்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சூப்பரான லவ். அது புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தான் வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், நிறைய நெகட்டிவ் இருக்கு. பட் அதெல்லாம் பிளஸ்ஸா மாத்திக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப அழகா, எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அழகா இருக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.